வாங்க, யாரிடமும் பேசுவது எப்படி புத்தகத்திலிருந்து சில சூப்பரான டிப்ஸ பார்க்கலாம். இது ஒரு சின்ன சாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. நீங்க உங்கள கவனிக்கிறீங்களா இல்ல மத்தவங்கள கவனிக்க வைக்கிறீங்களா? இது ஒன்னும் அதிர்ஷ்டமோ மந்திரமோ இல்ல, சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டா போதும். நிஜமாவே உங்க வாழ்க்கையோட 85% வெற்றிக்கு உங்க பேச்சு திறன் தான் காரணமா? முதல் இம்ப்ரெஷன் தான் எல்லாமே. அதுவும் நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது உருவாகிடும். இந்த டெக்னிக் உங்க புன்னகைய ரொம்ப இயல்பாவும் சக்தி வாய்ந்ததாவும் காட்டி எல்லாரையும் ஈர்க்கும். நீங்க உங்க கண்களை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத மாத்தும். சோ முக்கியமா கண் பார்வைய இன்னும் ஒரு நொடிக்கு அதிகமா வச்சுக்கோங்க. அது மரியாதையையும் நம்பிக்கையையும் காட்டும். இங்க போஸ்டர் தான் உங்க வெற்றிக்கான அடையாளம். இத பழக்கமாக்க ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. இந்த ஹேங் பை யோர் டீத் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வாசல்லையும் இதை செஞ்சா நல்ல போஸ்டர் இயல்பாவே வந்துரும். சரி, இப்போ உங்க தோரணை சரியா இருக்கு. பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாப்போமா? சும்மா ஊரு பேரை மட்டும் சொல்லாதீங்க. அவங்க பதில் பேசுறதுக்கு ஒரு ஹூக் கொடுங்க. இந்த கேள்வி சில பேருக்கு சங்கடமா இருக்கலாம். ஆனா உங்க ஆர்வத்தை காட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. இப்படி கேட்கறது ரொம்ப மரியாதையா இருக்கும். அவங்களுக்கு அவங்க வேலை, ஹாபிஸ் பத்தி பேச ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். பேச்ச ஆரம்பிச்சதும் அது டக்குன்னு முடியாம இருக்க என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தை துப்பறிவாளரா மாறுங்க. பாருங்க, அடுத்த டாபிக் அவங்க வார்த்தைகள்லே தான் ஒளிஞ்சிருக்கும். நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். பேரோட்டிங், அதாவது கிளிப்பிள்ள மாதிரி பேசுறது. இது எந்த முயற்சியும் இல்லாம மத்தவங்கள பேச வைக்கிற ஒரு மேஜிக். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஷோ பத்தி சொல்றாரு. நீங்க சிம்பிளா அந்த பேரையே ஒரு கேள்வியா கேக்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, அவரே ஆர்வமாகி இன்னும் நிறைய டீடைல் சொல்றாரு. மறுபடியும் நீங்க அதையே திருப்பி கேட்டதும் அவரே முழு கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் பார்ட்டியில யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் மட்டும் இல்ல, உங்க கேரக்டரை உருவாக்குற திறமைகள். ஒரு செயல் பழக்கமா மாறும். உங்க பழக்கங்கள் உங்க கேரக்டரை உருவாக்கும். அதுதான் உங்க தலைவிதி. உங்க தலைவிதியை மாத்த இதுல எந்த டெக்னிக்கை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? யோசிங்க.